உலக அளவில் அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடுகளில் முன்னணியில் உள்ள இந்தியாவில் சுமார் 20 முதல் 30% பால் வீணாவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கறந்த பால் உபயோகப்படுத்தாமல் கெட்டுப்போவதும், கெட்டுப்போகும் நிலையில் உள்ள பாலை தெரியாமல் கறந்த பாலில் கலப்பதால் புதிய பாலும் சேர்ந்து கெட்டுப்போகிறது. இந்நிலையை மாற்றி பால் வீணாவதை தடுக்கும் வகையில் புதிய வழிமுறையை கண்டுபிடித்துள்ளனர் புதுச்சேரி பல்கலைக்கழக உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சி குழுவினர். பால் இப்போ நீங்கள் ஒரு பால் இதில் மாடுலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு வெளியில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3, 4, 5 மணி நேரத்தில் மெதுவாக அது கெட்டு போகிறோம் ஸ்டார்ட் ஆகிடும். பாலில் ஒரு மாதிரி பாக்டீரியா இருக்கும், சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அது டைம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது பாக்டீரியா நம்பர்ன்றது பெருஞ்சிட்டே போகுது. ஒரு லாக்டிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா பால் கெட்டு போகிறது ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இத்துறையின் தலைவர் பிரதாப்குமார் ஷெட்டி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு 2 ஆண்டுகளாக மேற்கொண்ட ஆராய்ச்சிக்கு கிடைத்த பலன்தான் பாலின் தன்மையை கண்டறியும் புதிய சென்சார் என்ற கண்டுபிடிப்பு. நேனோ சென்சர்னு சொல்லுவாங்க, சின்ன சென்சர். அந்த சென்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா சில்வர் நேனோ பார்ட்டிகலும் இருக்கும். அதுக்கு ஒரு 16 ஒரு கேப்பிங் பண்ணிவிட்டு இந்த சென்சர் டெவலப் பண்ணிட்டோம். வெள்ளை நானோ குழுமத்துடன் அமினோ அமிலம் சேர்ந்த கலவையே இந்த சென்சார். இதனை சமமான அளவு பாலுடன் சேர்த்தால் அதன் தன்மை நிறங்கள் மூலம் வெளிப்படுகிறது. இந்த சென்சர் என்ன டிடெக்ட் பண்ணுறதுன்னா, இப்போ பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட், நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், மைக்ரோ ஆர்கானிசம் அங்கே க்ரோ ஆகும்போது ப்ரொடியூஸ் பண்ணுற லாக்டிக் ஆசிட்னு டிடெக்ட் பண்ணுறது. அந்த லாக்டிக் ஆசிட் சின்ன அமௌண்ட்லேருந்து பெஞ்சிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த இன்க்ரீஸுங்க எல்லா ஸ்டேஜும் நாங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். புதிதாக கறந்த கெட்டு போகாத பாலுடன் சேர்க்கும் போது சென்சாரின் நிறத்தில் மட்டுமே மாறுகிறது. அதுவே கெட்டு போவதற்கு முந்தைய நிலை பாலுடன் சேர்த்தால் வெளிர் சிவப்பு நிறமாகவும், முழுவதும் கெட்டுப்போன பாலில் சேர்த்தால் கத்திரிப்பூ நிறமாகவும் மாறி பாலின் தன்மையை நமக்கு உணர்த்தி விடுகிறது. பாலில் 3 ஸ்டேஜ் டிவைட் பண்ணுறோம். ஒன்று நல்ல பால், இன்னொன்று கெட்டு போகிறது ரெடியாக இருக்கிற பால், இன்னொன்று கெட்டு போயிடுச்சுன்னு ஆல்ரெடி சொல்லிக்கலாம். எதுக்கான அந்த நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அது பிரேக் ஆகிடும். அந்த 3 ஸ்டேஜாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம லேபில் டெவலப் பண்ணுற சென்சரில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மில்லிலிட்டர் பால், 1 மில்லிலிட்டர் நம்ம சென்சர் 2 மிக்ஸ் பண்ணிட்டா அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நல்ல பாலைனா லைட் கலர் வரும். இப்போ கெட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற பாலைனா கொஞ்சம் டார்க்காக பிங்க் கலர் வருது. ஃபுல்லாக கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பர்பிள் கலர் வருது. அதனால் இந்த சென்சர் வச்சு நீங்கள் பால் கெட்டு போகிறது கொஞ்சம் முன்னாடியே சேவ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தயிர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு மாதிரி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக கெட்டுப்போன பாலை நமது வீடுகளில் கொதிக்க வைக்கும் நிலையில் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் கெட்டு போவதற்கு முந்தைய நிலையை அதுபோல் கண்டறிய முடியாது என்கிறார் சென்சார் ஆராய்ச்சியில் தலைமையேற்ற துறை தலைவர் பிரதாப்குமார். இப்போ நாங்கள் வேர்ல்டில் எங்கேயுமே வேறு மெத்தடில் ஒரே ஒரு மெத்தட் தான். நீங்கள் ஹீட் பண்ணி பார்த்தா பிரேக் ஆகிடுச்சுன்னா பால் கெட்டு போயிடுச்சு, பிரேக் ஆகலைன்னா பால் நல்லா இருக்கும். உள்ளே பார்த்தா அந்த பிரேக் ஆகாது, இல்லாமல் கூட பிரேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மில்க்கு பால்ன்றது நீங்கள் ஒரு 10 லிட்டர் வச்சுட்டு 1000 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணிட்டுங்க வச்சுக்கோங்க, அந்த ஃபுல்லாக 1000 லிட்டர் எல்லாமே கெட்டு போகுது. இந்த சென்சார் முறை ஆய்வு பெரிய பால் பண்ணைகள், தொழில் நிறுவனங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக அமையும் என்றும், இந்த ஆய்வு முறைக்கு ₹1 குறைவாக செலவாகிறது என்றும், தொழில் நிறுவனங்களில் 20 பைசா செலவில் பரிசோதிக்கலாம் என்றும் தெரிவிக்கிறார். நம்ம சென்சர் யூஸ் பண்ணி நீங்கள் டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி காசு கூட இருக்காது. அது ₹1 நம்ம இப்போ லேப் ஸ்கேலில் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, ₹1 பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து அவங்க லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிட்டாங்களா ஒரு 10, 15, 20 பைசாக்குள்ளே இது பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம சென்சர்ன்றது ரொம்ப ஈஸி, யார் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கூட வீட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே கலர் கட்டு, எது இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கூட தேவையில்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பார்க்குறது மட்டும்தான். அந்த கலர் பார்த்தா ஓகே இது நல்லா இருக்குது, கெட்டு போகிறது ரெடியாக இருக்குது, இல்லைன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அப்படியே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி சொல்லிக்கலாம். மிக குறைந்த செலவில் அனைவரும் முன் அனுபவமின்றி பரிசோதித்து பார்க்கும் வகையில் எளிமையான இந்த சென்சாரை கண்டுபிடித்த புதுச்சேரி பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழுவை பாராட்டுவோம்.